பொது இடங்களுக்கு வரும் தங்கள் ஆஸ்தான நாயகர்களை காண ரசிகர்கள் அத்துமீறும் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அவர்களை கட்டுப்படுத்தும் பொறுப்பு யாருக்கு உள்ளது என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு ஈரோடு மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இப்போது சமீப காலமாக அந்த ரசிகர்கள் அவரே ஹீரோயிஸ் மாதிரி சினிமா தேட்டரில் மேலே ஏறி குதிக்கிறது, தகடெல்லாம் பண்ணுறது, இந்த பால விஷயம் பண்ணுறது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நாட்டுக்கு இது தேவையில்லாத விஷயம். அதுக்கு நம்மள ஏழைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது உபயோகமாக இருக்கலாம். அந்த காசை அதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். இதில் பேரண்ட்ஸும் கொஞ்சம் கண்டிக்கப்படணும். அவங்களும் என்ன பர்பஸ் போகிறாங்க வராங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கண்டிக்கப்படணும். அவரோட ப்ரைவசி அவங்களுக்கு முக்கியம் இல்லைங்களா? அவங்கவுங்க ப்ரைவசி முக்கியம் இல்லைங்களா? அதை எல்லோரும் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அவங்கவுங்க ப்ரைவசி முக்கியங்கிறது அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே வேலை முடிஞ்சு போச்சு. ஒருத்தர் அவங்க ஃபேமிலியோடு போகிறாங்களா, அவங்க ஒரு ஈவெண்ட்டுக்காக போகிறாங்களா, அவங்க தனியாக போகிறது அவங்களோட வேலைக்காக போகிறாங்க. அது நாம் போய் தலையிட முடியாது இல்லைங்களா? அது என்ன சொன்னால் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ரசிக்கிறதுனா ரசிங்க, அவ்வளோதான். இது என்ன போய் பெருசாக அது ரசிகர் மேலே தான் தருவார். என்னென்னா படத்தை படமாக பார்க்கணும். மற்ற நேரம் அவங்களும் நார்மல் லைஃப் லீட் பண்ணுறாங்க, நம்ம லைஃப்பை லீட் பண்ண வரணும். தேவையில்லாமல் போய் அவங்களுக்கு ரொம்ப ஹைப் ஏற்றி விட்டு பண்ணி அது ஒன்றும் ஒரு யூஸ் இல்லை, மக்களுக்கு ஒரு யூஸ் இல்லை. அது அந்த நேரத்தை நம்ம ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணால் கூட அது நல்லா யூஸாக இருக்கும். இது ரசிகர்கள் தான் திருந்தணும். பிரபலங்கள் என்ன சொல்லுவாங்க, அவங்க சில பேர் தான், 1-2 பேர் தான் கூட்டம் சேர்றதாங்க சொல்லுவாங்க. சில பேர்லாம் அந்த கூட்டத்தை வச்சு தான் அவங்க அடுத்த மார்க்கெட்டே எடுப்பாங்க. ஏன்னா அவங்க மக்களோட இது அப்படி. ஏன்னா நடிகர்கள் அவங்களுக்கு அந்த ஒரு ஹைப் ஏற்றி விட்டு அவங்களுக்கு அந்த ட்ரெண்டிங் ஆனால் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியுங்கிறனால அவங்க அதை எதிர்பார்ப்பாங்க. சில நடிகர்களும் விரும்ப மாட்டாங்க, அஜித் மாதிரி நடிகர்களும் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் ஒரு ஸ்டேஜ் போயிட்டாங்க, அதனால் அவங்க விரும்புறதில்ல. இது மக்கள் தான் திருத்தணும். அதை நம்ம நடிகர்களுக்கு சொல்லி ஒரு யூஸ் இல்லை. ரசிகர்கள் அத்துமீறினாங்கன்னா அந்தந்த நடிகர்கள் தான் சொல்லி கட்டுப்படுத்தணும். அவங்க சொன்னாவே அவங்க ரசிகர்கள் கேட்டுக்குவாங்க, வேறு யாரும் சொல்ல தேவை. நடிகர்கள் சொன்னாங்கன்னா கேட்டுக்குவாங்க. ஏதாவது போயிட்டுருக்கும்போது இடத்துல தான் இருக்குது, திடீர்னு சவுண்டு விட்றது, இது மாதிரி விசில் அடிக்கிறது, இது மாதிரி விஷயங்கள். மக்கள் குரல் பகுதியில் ஈரோடு மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.